மகேஷ், என்னாலதான் உன் கல்யாணம் நின்றுச்சு. என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல மகா, நீ எதுவும் வருத்தப்படாத. நீ திரும்ப வந்துட்டல, அதுவே போதும். அப்பாவும் சித்தப்பாவும் எனக்கு நல்லதான் பண்ணுவாங்க. மகேஸ்வரி காமு மட்டும் இல்ல, உங்க 5 தங்கச்சிகளுக்கு கூட கல்யாணம் பண்ணி வைங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன். நீங்க ஒருத்தர் தான் என் கழுத்துல தாலி கட்ட முடியும். வாங்க. வணக்கம். வாங்க. செய்தியெல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கூட இந்த சம்பந்தமே வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். உங்க மாப்பிள்ளை அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? உங்களுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சதுன்னா பத்திரிகை அடிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். இதை தெரிஞ்சுக்கதான் நான் வந்தேன். நீங்க ஒன்னும் கவலையா படாதீங்க. அவங்கள சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்களுக்கு புண்ணியமா போகும். மத்தபடி எதையும் மனசுல வச்சுக்காம கல்யாணத்துக்காக வேண்டிய வேலையை பாருங்க. சரிங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கவலையே படாதீங்க. நான் வரட்டுங்களா? அண்ணே, ஒரு டம்ளர் காப்பி குடிச்சிட்டு போங்க. கல்யாண சாப்பாடே சாப்பிடுறமா? வர்றேன். போச்சு, எல்லாம் போச்சு. இப்பேற்பட்ட சம்பந்தம் கை நழுவி போச்சு. ஏண்டா சம்பந்தம், இவ பிபி பிரதர்ஸ் குடும்பத்துல ஒருத்தராவது வெளிநாட்டுக்காரங்களை நேர்ல பாத்துருப்பாங்க. அவன் கனடா மேப்ல கூட பாத்துக்க மாட்டாங்க. டேய், கனடால வந்து சம்பந்தம் வந்துச்சுரா. கனடா மாப்பிள்ளைக்கு மகாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து நாம 1 மாசம் லீவ் போட்டு கனடால போய் சுத்தி பார்க்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த கழுத்துல மாட்டிட்டு இருக்கிய இவனுங்க எல்லாம் உனக்கு நேர்ல காமிக்கலான் இருந்தேன்டா. போஸ்ட் மாஸ்டர் பிரைஸ் உடனே ஊருக்குள்ள தள்ளி முந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். தலைக்குழிய வச்சுட்டால பாவி. பேருக்கு தேவையில்லாம அவளை திட்டுறீங்க? ஆமாண்டி, அவ வீட்டை விட்டு போனதுனால தான் பேப்பர்ல நியூஸா வந்து ஊரே நாரி கிடக்குது. யாரால போனா? உங்களால தானே ஓடி போனா? ஏய், 2 பேருமே தப்பு பண்ணிட்டு என்ன குத்தம் சொல்றீங்களா? வாயை திச்சு போடுவேன். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் அவ வீட்டுக்கு வந்தா, இல்லன்னா வந்திருப்பாளா? நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால வரல. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க அண்ணனுக்கு கஷ்டப்படுவாங்கன்னா அவ வந்தா. ஏய், இவ்வளவு நடந்த பிறகு அவனுங்களுக்கே சப்போர்ட் பண்றியா? அவனுங்க எனக்கு பண்ண துரோகத்துக்கு இன்னும் அனுபவிக்க போறானுங்கடி. நீங்க எங்க அண்ணன் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு தான் அனுபவிக்க போறீங்க. அப்பேற்பட்ட நல்லவங்களை போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டீங்களே. ஆமா, அவனுங்க பெரிய மிட்டா மிராசு அவனுங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. வீட்டுக்கு வாங்க. யூ டோன்ட் வரிப்பா. எனக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு அழகான ஒரு பொண்ணு பாரு. நான் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா வச்சுக்கிறேன். 1 மாசம் என்ன, 1 வருஷம் கூட என் கூட வந்து நீ சந்தோஷமா இவளை ஓட்டி விடுப்பா பேசாம. டாடி சி ஊர் கிரவுட். மானமே போச்சுடா. ஊருக்கே விஷயம் தெரிஞ்சு ஜாதி ஜனம் பூரா வாசப்படி முன்னாடி நின்னுட்டு இருக்கானுங்க. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எல்லாம் என் தலையெழுத்து. வாங்க. பிரசுரா முளைச்சு முடியல உள்ள இதெல்லாம் செய்திருக்க வேலையை பாரு. வளர்த்திருக்க தென்னம்பிள்ளை வளர்க்க தெரிஞ்ச உனக்கு பொம்பளை பிள்ளை வளர்க்க தெரியலையே. இது வயசுக்கு இதெல்லாம் வீட்டை விட்டு ஓடி போய் பேப்பர்ல வந்து என்னத்தை சொல்றது? இது கலிகாலம், இப்படித்தான் நடக்கும். இந்த காலத்து பொண்ணுகள்லாம் 10 வயசுல வயசுக்கு வருது, 12 வயசுல பிள்ளைய பேக்குது. பேப்பர்லாம் வந்து பார்த்தது இல்ல. யோ, தினம் பேப்பர் படிக்கிறேன்னு பீத்துக்கிறியாக்கு அடங்கு. உண்மையை தானே சொல்றேன். அக்கா, இனிமே வாசப்படி தாண்டி அடி எடுத்து வச்ச எது நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்ப மட்டும் வாழ்தாக்கும். போகும்போது உன் மகன் சொல்லிட்டா போனா, நாளைக்கே போய் தாலி கட்டிட்டு வந்தா அப்ப கூட எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஏய், உள்ள போ. எதுக்கு மாப்பிள்ள உள்ள போக சொல்றீங்க? உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றீங்க? வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போய் தனியா வந்திருக்கா. அவளை குலதெய்வ சாமி கோயிலுக்கு கொண்டு போய் தலைக்கு தண்ணி ஊத்தி காசு முடிஞ்சு வச்சு திஷ்டி கழிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள விடணும். ஏமா, உனக்கு என்ன கிறுகிறு பிடிச்சு போச்சா? இல்ல மேல அப்படி என்ன குத்தம் பண்ணா? எதுக்கு தேவையில்லாத வழக்கத்தையெல்லாம் ஆரம்பிச்சிட்டு இருக்க? அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா, அவ மாமா வீட்டுக்கு போனா, அது ஒரு குத்தமா? அது போய் தோஷம் கழிக்கணுங்கிற?
நீ ஒருத்தி போதும் அவளை தூக்கி வச்சுட்டு ஆடுறதுக்கு. ஒரு கன்னிப்புள்ள பேர்லாம் பேப்பர்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நாரி கிடக்குது. இந்த காரணம் பத்தாதா? ஆமா ஆமா, பாட்டிமா சொல்றதுதான் சரி. பொண்ணை தோசை கழிக்காம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக கூடாது. சரி சரி, இவள தோசை கழிச்ச வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. எப்பேற்பட்ட மாப்பிளை, எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் கெடுத்துடி பாவி. இங்க பாரு, நெட்டையோ குட்டையோ படிச்சவனோ படிக்காதவனோ உனக்கு உடனடியா கல்யாணத்தை பண்ண போறேன். வாசப்படிய தாண்டன அவளை பிச்சு விடுவோம் பிச்சு. இந்த பாரு பிரேசுடா, நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபம் இல்ல. உன் பொண்ணை பத்தி பேப்பர்ல வந்தது, அந்த நியூஸ் கன்னடாக்கு போய் அந்த மாப்பிள்ள வேண்டானது எல்லாம் எங்களுக்கு தெரியும். இனி இந்த ஊருக்குள்ள எவனும் கட்டிக்கிற மாட்டான். கரெக்ட். இவ பண்ண காரியத்தினால பேப்பர்ல நியூஸ் வந்து சாதி சனத்துக்குலாம் தெரிஞ்சு போய் அவமானமா போச்சு. இவளை யார் கட்டிக்குவா? இனி ரொம்ப கஷ்டம்தான். பிரேசுடா, உன் முன்னு திட்டம் தான் ஓடி இருக்குது. அதை யாரும் கட்டிக்க போற கிடையாது. பெரும் கோவிக்கே கட்டி கொடுத்துரு. அந்நியமா அவரு சொந்த முறை பையன் தானே. ஏய், என்னடி சிரிப்பு? ஓடுகாலி, அந்த ஓடின கால்ல சூடு வைக்கணும். அறிவு கெட்டவள, பெத்தவன் வயிறஞ்சு போய் நிக்கிற, சிரிச்சுக்கிட்டா நிக்கிற. அப்போ இதெல்லாம் நீ திட்டமிட்டு தான் செஞ்சியா? ஆமா, வேணும்னே திட்டம் போட்டு தான் செஞ்சேன். எல்லாரும் கேட்டுக்காங்க, நல்லா கேட்டுக்காங்க. நான் ஓடி போனது, பேப்பர்ல என் போட்டோ வந்தது, எல்லாமே நான் என் கோபியத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் செஞ்சேன். போய் சொல்லுங்க, ஊர்ல உள்ள சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, நான் என் கோபியத்தன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. ஏய், குடிச்சிட்டு தாண்டி உள்ள போனோம். பாடி பிரேசுடா, வேற வழியே இல்ல. உன் மக விருப்பப்படி கோபிக்கே கட்டி வச்சிட வேண்டியதுதான். வாங்கப்பா போலாம். பாண்டி, ஏண்டா இப்படி தனியா உட்காந்து குடிச்சுக்கிட்டு? வா போலாம், வா. பாண்டி, அன்னைக்கு சொன்னதாண்டா இன்னைக்கும் சொல்றேன். உனக்கு குடிக்கணுமா, வீட்டுல வந்து குடி. வா போலாம். பாண்டி, நடந்தது என்ன கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருந்தலடா. நடக்காததை பத்தி நீ யோசனை பண்ணாத பாண்டி. ஏண்டா, அங்கதான் மகாதான் எல்லாரும் முன்னாடியும் உங்க அப்பங்கிட்டயே சொல்லிட்டாளடா. என் கழுத்துல தாலி கட்டணும்னா அந்த கோபி மட்டும்தான் கட்டலாம், வேற யாரும் கட்டக்கூடாதுன்னு சொன்னாலா இல்லையாவ? அதையும் மீறி நீங்க எனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்தீங்கன்னா இதோ இந்த பேப்பர்ல வந்திருக்க செய்தியை எல்லார்ட்டையும் காட்டுவேன்னு சொன்னாலா இல்லையாவ? ஏடா, நம்ம குடும்பமே அவமானப்படுறதுக்கு பேப்பர்ல செய்தி வந்திருக்கடா. அதையும் மீறி அவன் கோபியை தான் கட்டிக்குவேன்னு இருக்கலடா. பாட்டி, அன்னைக்கு நீ சொன்ன ஒரு வார்த்தையில நான் கோபிட்ட போனேன்ல, கோபிட்ட போய் கெஞ்சினேன்டா, எனக்காக மகாவை கொஞ்சம் பாண்டிக்கு விட்டு கொடுத்துறியா? பிச்சையா கேட்டேன்டா அவனை. அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான்டா. அவன் நான் கோபியை தான் கட்டிக்குவேன் ஒத்த காலில் இருந்தா யார் என்னடா பண்ண முடியும் சொல்லு? இது பண்றா, உனக்கு ஆசை இருக்கலாம்,
எனக்கு ஆசை இருக்கலாம்டா, ஆனா கட்டிக்க போற பொண்ணும் ஆசை பண்ணும்லடா. அந்த கல்யாண பொண்ணு இந்த மாப்பிள்ளைய தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணு விரும்பணும்டா. அப்பதான் அவங்க வாழ்க்கை நல்ல சுகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆமா, இந்த பாரு, இப்ப நீ சொல்றியே நான் அவகிட்ட போலாம்டா. எல்லாருமே சேர்ந்து போய் அவன் மனசை மாத்தலாம், கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கலாம்டா. உங்க 2 பேருக்குள்ள வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா நீ? சொல்லுடா. உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூடடா தோணும். அந்த கோபி அப்ப உனக்கு அண்ணனா தெரிய மாட்டான்டா, சொந்தக்காரனா தெரிய மாட்டான், ஒரு எதிரியா தான் தெரியுமா அவன். ஆமா, என் பொண்டாட்டி இன்னொருத்தன மனசுல நினைச்சவதானே அப்படின்னு உன் மனசு சொல்லுண்டா. அவகிட்ட நிஜமாவே அன்பு காட்டினாலும் சரி, நீ அவகிட்ட நிஜமாவே அன்பு காட்டினாலும் சரி, அது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறியா? கேள்விக்குறியாதான்டா இருக்கும். அந்த அன்பு ஒரு போலியாதான்டா இருக்கும். அது வேண்டாம்டா, விட்டுறா. பண்ணி என்னடா பண்ண போற நீ? என்னடா பண்ண போற நீ? இனியோட நம்ப மாட்டேன், கோபியை நம்ப மாட்டேன், இன்னும் யாரையும் நம்ப மாட்டேன். மகாவை கூட சேர்த்துக்க மாட்டேன்ல. நானே பாத்துக்கிறேன், நானே பாத்துக்கிறேன், நானே பாத்துக்கிறேன், நானே பாத்துக்கிறேன். பாட்டி, சரிடா சரிடா, பண்றேன்டா, பண்றேன். விதி விட்ட வழி. பேப்பர்ல பேரை பார்த்துட்டு மாரிமுத்தனம் தான் சொல்லுச்சு. நான் கூட தம்பி செல்வரங்க இருக்காதுன்னு அடிச்சு சொல்லிட்டு வந்தேன். என் தம்பின்னு தெரிஞ்சு போச்சுல, இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? விசாரிக்க வந்தவன் மேல ஏன் கோவப்படுற சாந்தி? பின்ன நாங்களே நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்தையே குத்தி குத்தி காமிச்சா கோவம் வராம என்ன செய்யும்? பேப்பர்ல போட்டிருந்த போட்டோல தான் அந்த சிரிக்கையோட முகத்தையே நாங்க பார்த்தோம். கடத்தலுக்கு ஏன் தம்பி துணை போனான்னு அவங்க அப்பா வாய் கூசாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த ஆளை இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே கிடையாது. இப்ப புரியுதா? கல்யாணம் பண்றது ஒண்ணும் காரா செய்ய போற மாதிரி சுலபமான விஷயம் இல்ல. 4 இடத்துல விசாரிக்கணும். சாந்தி 4 இடத்துல விசாரிக்காம இருந்திருக்கும். பொண்ணு வசதியான இடமா இருந்திருக்கும். அதான் மத்ததெல்லாம் கண்ணுல படாம போயிடுச்சு. அத விடுங்கக்கா. ஏக்கா, தம்பியை ஸ்டேஷன்ல ரொம்ப அடிச்சுட்டாங்க. இப்ப ரொம்ப அவசியக்கா. அடிச்ச அடியில முதுகு தோல் உறிஞ்சி தொங்குது. போதுமா? கோவப்படாதீங்க தம்பி. ஆளாளுக்கு ஒன்னு சொன்னாங்க. ஏன் சாந்தி, என்ன நடந்துச்சு? ஏன் போலீஸ் தம்பி அரெஸ்ட் பண்ணாங்க? இப்படி இன்னும் எத்தனை பேருக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்க போறோம்னு எனக்கே தெரியல. என் மான மரியாதை எல்லாம் போகுது. இத பாருங்க, அந்த பொண்ணுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து எல்லாரும் போறீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனை. கொஞ்சம் பார்த்து செய் சாந்தி. நாங்க வர்றோம். சாந்தி, டேய், நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த சம்பந்தம் நம்மளுக்கு வேண்டாம், சரிப்பட்டு வராதுன்னு. யாருமே என் பேச்ச கேட்கல. ஏதோ கோயில பார்த்தேன், வாக்கு கொடுத்துட்டேன், வாக்கான்னு இழுத்துட்டு போனேன். அங்க நம்மள எல்லாம் பேசி சரி கட்டிட்டாங்க. ஸ்டேஷன் வாசல்ல நின்னு நான் கத்தனே, அதெல்லாம் சும்மா நினைச்சியா? அவ்வளவும் என் வயித்தெரிச்சல்ரா. பாருங்க எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு. இதுக்கு மேல இந்த சம்பந்தம் வேண்டாம். இத பார், இதை விட நல்ல இடமா அக்கா நான் பாக்குறேன். ஒரு வேலை அப்படி கிடைக்கலன்னு வை, நீ கல்யாணமே பண்ணாம நிம்மதியா இரு. அதுவே எனக்கு சந்தோஷம். அந்த பத்திரிக்கை எடுறா. எதுக்குக்கா? ஊரு பூரா குடுக்கதான். பேசலாம் பாரு பேச்சு. நீ எடுக்க மாட்ட. தள்ளுறா அந்த பக்கம், தள்ளு. சாந்தி, என்ன பண்ண போற? அக்கா, என்னக்கா பண்ற? வாய் மூடுறா. என்னமா இதெல்லாம்? வரியா? நீ ஏதாவது பேசுன வர்ற ஆத்தத்துல உன் மேல மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திடுவான். ஆமா, வாய் மூடிட்டு சும்மா இரு. அக்கா, சாந்தி சொன்ன கேளுக்கா. என்ன பண்ற நீ? சொன்ன கேளுக்கா. அக்கா, என்னப்பா இது இப்படி அபசகுணம் பிடிச்ச மாதிரி? என்னக்கா இதெல்லாம்?
மாமா சொல்லுங்க மாமா. வேணாம் சாந்தி விடு அக்கா அக்கா சாந்தி, அக்கா சாந்தி, சொல்ல கேளு